ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியாவோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து செலிப்ரேட் பண்ணி வந்து ரொம்ப நாள் ஆகுது. பட் இது ஷூட் பண்ண ஃபோன் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம வேறு ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோன் வந்து அந்த ஃபோனு இதாகவும் இந்த ஃபோனில் எடுத்து பார்க்கும்போது கிளிப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சரி, ஓகே, இதை அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்லோட் பண்ணேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெட் உப்புமா தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. இது வந்து இஞ்சி பொடி பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு பண்ணுறது. ஸோ இன்னொரு நாள் உங்களுக்கு ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது பார்த்துட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரியாவுக்கு வந்து மெஹந்தி வந்து என்னோடய சிஸ்டர் வந்து போட்டு விட்டுட்ருக்கான் பர்த்டேக்காக. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம வந்து காலையில் தான் வச்சோம். அன்றைக்கி பர்த்டே காலையில் தான் வச்சோம். ஏன்னா ஈவினிங் தானே கேக் வெட்ட போகிறோம். ஸோ வந்து ஈவினிங் வந்து அதுக்குள்ளே சவந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து பிரியாணிக்கு, தயிர் வெங்காயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு 10 பேர்கிட்ட அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ குவான்டிட்டி வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஸோ என்னோடய சிஸ்டர் தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலாஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இஞ்சி பொடி பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் இது வந்து தனியாக பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்கு. ஸோ இதுவும் வந்து தனியாக வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தான். ஸோ இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கேர்டு ஊற்றி நம்ம பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அது ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆயிடும். ஸோ வந்து அது வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிசைஞ்சு வச்சாச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா கலர் வந்து கம்மியாக இருக்கா. ஸோ வந்து இந்த கலர் போடுறோம், ஃபுட் கலர், ரெட் கலர் இருக்குல்ல. ஸோ அது போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ அடுத்த பார்த்தா பிரியாணி செய்ய வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ நான் பெரிய அடுப்பில் பண்ணிகிட்டு இருந்தோமா, என்னாச்சு அப்படின்னா கேஸ் வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா வந்து தனியாக ஒரு பெரிய அடுப்பில் இது பண்ணுவோம் தெரியுமா. ஸோ அதில் போய் வச்சு அதுக்கப்புறமா வந்து பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பித்தோம். இப்போ நம்ம வச்சு தாளிச்சிட்ருக்கும்போது நான் வந்து கேஸ் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ தெரில. ஸோ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், கீழே பார்த்தா அடுப்பு எரியவே இல்லை. ஸோ அதோடு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு இப்போ எங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஸோ சட்டியில் வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்து பிரியாணி வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து பர்த்டே விலாக் அப்படின்னு தான் பேர். பட் வந்து ரியா வந்து நான் பிரியாணி செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து அவளை வந்து சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா மார்னிங் ஒரு ட்ரெஸ், ஈவினிங் ஒரு ட்ரெஸ் இந்த மாதிரி தான் போட்டுச்சுணும். ஸோ மார்னிங் வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் மாதிரி, அப்புறம் ஈவினிங் வந்து ஸோ நான் கொஞ்சம் கிராண்டான ட்ரெஸ் மாதிரி நம்ம வந்து போட்டிருந்தோம். மார்னிங் வந்து அதுக்கும் முன்னாடி வந்து கொஞ்சம் ஒரு சுடிதார் மாதிரி போட்டிருந்தோம். பட் வந்து அது வந்து அவளுக்கு பிடிக்கல ரியாவுக்கு. ஸோ வந்து அடுத்ததாக வந்து அந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் மாதிரி போட்டு அன்றைக்கி டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வந்து இது வந்து எங்கள் வீட்டில் மறுபடியும் மாற்றி பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பொடி பேஸ்ட் இதெல்லாம் போட்டு வந்து இங்கே பெரிய அடுப்பில் பார்த்திங்கன்னா தெரியும், கேஸ் அடுப்பில் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இங்கே வந்து மாற்றி பண்ணியாச்சு. ஸோ அடுத்தா பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நாங்கள் 3 பேர் தான். பெரியவங்க எல்லாருமே வந்து அங்கே அனுப்பியாச்சு, பெரியம்மா வீட்டுக்கு அனுப்பியாச்சு. ஸோ நாங்கள் தான் வந்து இங்கே உட்காந்து ஒன்று ஒன்றா வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் சமைக்கலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்னோடய சிஸ்டர் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா மற்ற அந்த எடுத்து கொடுக்குற வேலைலாம் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு. ஸோ பிரியாணி பண்ணுறது கூட ஈஸி, ஆனால் அதுக்கு அந்த ஹெல்ப் எடுத்து கொடுப்போம்ல அதுதான் இருக்கிறே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை எடுத்துக்கூட, இதை எடுத்துக்கூட, அதை ரெடியாகவே, இதை ரெடியாகவே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேசரி ஒன்று பண்ணியிருந்தோம். பட் வந்து கேசரி பண்ணது வந்து எங்கள் சாச்சி அதுக்கப்புறமா லேட்டாக வந்திருந்தாங்க. ஸோ அவங்க பண்ணியிருந்தாங்க, வந்து ஷூட் பண்ண லேட் ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா, ஸோ அதனால் ஷூட் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு டிஷ்ஷஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ அடுத்து ஒரு கிளிப்பாக போட்டுட்ருக்குமா அந்த அடுப்பு பக்கத்தில் நிற்கிற வந்து சுத்தமாக வந்து முடியல. ஸோ என்ன பண்ணுறது, ஏன்னா இவ்வளோ பெருசாக பிரியாணி மேக் பண்ணி நம்ம சேனலில் வந்து போடலையா. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஷூட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வெயில்லையும் நின்று நம்ம வந்து ஷூட் பண்ணது, அந்த அடுப்பு நெருப்பில் நின்றது கொஞ்சம் ஒரு மாதிரி தலைவலியில் விட்டுருச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாப்பிடலாம் முடியவே இல்லை. கொஞ்சம் அடுப்பு பக்கத்துலேயே நின்றோம் அப்படின்னா கொஞ்சம் மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதானது பிரியாணி அப்படின்னு சொன்னாலும் நம்ம வேறு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக செஞ்சு முடிச்சுட்டு ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து அங்கே பெரியம்மா வீட்டு மாடியில் தான் போய் சாப்பிட்டோம். ஸோ அங்கே தூக்கிட்டு போகிறது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனது. இது பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நல்லபடியாக பிரியாணி வந்து வந்துருச்சு. எனக்கு என்னென்னா குழஞ்சிடக்கூடாது, ஒட்டிடக்கூடாது அப்படின்னு தான் பயம். என் சிஸ்டர் வந்து நல்லா உதிரியாக சூப்பராக பண்ணிருந்துச்சு. ஸோ எங்கள் மாமி வீட்டுக்கு வந்து சொல்லியிருந்தோம், அவங்க வரல. ஸோ அவங்க வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டு இது வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல சிக்கன் ஃப்ரை அதுவும் பண்ணியாச்சு. அடுத்தடுத்து வந்து பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மாடிக்கு போய் வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
ஸோ ரொம்ப நாள் ஆச்சா. அதுக்கப்புறம் வந்து வாழை இலையில் சாப்பிட்டு, வாழை இலையில் எல்லாருமே கூப்பிட்டு எடுத்து வச்சு ரியாவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. அப்புறம் ரியாவோட சிஸ்டர் வந்து அசிரா பத்திமா எல்லாருமே வந்துருந்துச்சுங்க. ஸோ மெனு பார்த்திங்கன்னா பிரியாணி, தயிர் வெங்காயம், கேசரி, ஸோ சிக்கன் ஃப்ரை அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எதுவும் பண்ணல. ஸோ ரியா பார்த்திங்கன்னா அந்த கை தெரியும், காலைல ஒரு சுடிதார் போட்டிருந்தான்னு சொன்னால அது. ஸோ ஃபைனலாக கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ பேக் சைடு கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக அந்த மிக்கி மவுஸ் கவரை போட்டு பலூன்ஸை வச்சு ஒரு ரெடி ஆச்சு. இதான் ரியாவோட ஃபைனல் லுக் இது. ஸோ கேக் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊரில் மீரா அண்ணன் இருக்காங்களா, அவங்க ஒய்ஃப் தான் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ.